ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவணபக புகாய நமக. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பாக்குறோம்னா, நிறைய பேருக்கு கல்யாணத்தை தடை பண்ணக்கூடிய, திருமணத்துல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய, குடும்பத்துல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இந்த செவ்வாய் தோஷத்துக்கு எந்த கடவுளை எப்படி வணங்கலாம், எந்த நேரத்துல வணங்கலாம், எந்த திதியில வணங்கலாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல ராசி கட்டத்துல லக்னம் அப்படின்னு ஒரு இடம், அந்த லக்னம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து 2வது வீடு, 4வது வீடு, 7வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு ஆகிய இந்த இடங்கள்ல 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்கள்ல செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தா செவ்வாய் தோஷம். அது போக செவ்வாய் கூட மற்ற கிரகங்கள்ல ராகுவோ கேதுவோ சனியோ இணைஞ்சிருந்ததுன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு தோஷம். அது வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்களை ஒவ்வொன்றையும் நம்ம போய் எல்லாரும் ஈஸியா கிடைக்க எல்லாத்துக்கு நம்ம போராடி வாங்கணும், பலமுறை போராடணும். அந்த மாதிரி நிகழ்வுகளை கொடுக்கறது தான் இந்த கிரகங்களுக்குள்ள இந்த ராகு செவ்வாய் கூட சனி பகவானோ ராகு பகவானோ கேதுவோ இவங்கெல்லாம் சேர்றதுடைய விளைவு. நிறைய பேருக்கு திருமணமே ஆகுறது இல்லை செவ்வாய் தோஷம். ஏன் செவ்வாய் தோஷம்? செவ்வாய் ரத்தக்காரர்கள். அது மட்டும் இல்ல, காலபுருஷ தத்துவங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வருவார். அதனால உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது, செவ்வாய் பகவான் செவ்வாயினுடைய அதிபதி யாரு? முருகன். அப்ப முருகன் செவ்வாய்னாவே வீரம், தைரியம், கோபம் ஜாஸ்தி. இது எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நார்மலாவே இந்த தோஷத்துல இருக்கிறவங்க சட்டு இருக்கிறதாலும் கோபப்படுவாங்க, வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறது, பேச்சு. வாழ்க்கையில நம்ம அப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது, எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நம்மளே நம்ம வாயினாலேயே தவற விட்டுருவோம். அப்ப இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் நிறைய சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்னாவே முதல்ல எல்லாத்துக்கும் ஞாபகம் எங்க வரும்? பழனி தான் வரும். ஏன்னா முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒண்ணு 3வது படை வீடு செவ்வாய் தோஷ பரிகார வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு அடிப்படையாவே தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த முருகனை எப்போ வழிபடணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்ப இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, மிருகசீடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3ம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்ப எந்த அன்னைக்கு வழிபடணும்? ஒண்ணு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வழிபடலாம், அல்லது ரொம்ப சிறப்பா நீங்க வழிபடணும், கடவுள் நமக்காக அங்க காத்திருப்பார் அப்படின்னா, மிருகசீட நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகம் நட்சத்திரத்து அன்னைக்கும், சித்திரையில பிறந்தவங்க மூல நட்சத்திரத்து அன்னைக்கும், அவிட்டத்துல பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்து அன்னைக்கும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய நாள் அது. மற்றவங்களுக்கு உள்ள உங்களுக்கு மிருகசீடம், சித்திரை, அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த செவ்வாயினால பாதிக்கப்பட்டவங்களும் இந்த கிழமையில போய் வழிபடுறதும், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செவ்வாயினால வரக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் சரி செய்து கொடுக்கக்கூடிய சக்தி அவருடைய வழிபாட்டுக்கு இருக்குது. அப்போ லட்சுமி நரசிம்மர் அவரை எப்ப வழிபடணும்னா, அவரு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். அப்ப சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். எப்ப? சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு பகல்ல. அப்ப அவர் என்ன அன்னைக்கு என்ன திதி
வளர்பிறை சதுர்த்தசியில லட்சுமி நரசிம்மர் அவதரித்திருக்கிறார். அந்த வளர்பிறை சதுர்த்தசி வரக்கூடிய நாட்கள்லையும் லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். ஏன் அந்த திதி அப்படின்னா, திதி ரொம்ப முக்கியம். இந்த பஞ்ச அங்கங்கள்ல வாரம், திதி, நாள், நட்சத்திரம், வாரம், திதி, கரணம். வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 சேர்ந்ததான் பஞ்சாங்கம். இப்ப இந்த திதிக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் தரோம்னா, திதியை பிடித்தால் விதியை விழலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ நம்ம திதியில முக்கியமான காரியங்களுக்கு திதியில தான், அதனாலதான் திதியில அஷ்டம் திதியெல்லாம் வேண்டாம், சுபகாரியங்களை அஷ்டம் திதியில செய்யாதீங்க. அப்ப திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னா, லட்சுமி நரசிம்மர் அவதரித்த வளர்பிறை சதுர்த்தசி திதியில எப்போ வழிபடணும்? பிரதோஷ காலத்தில் வழிபட வேண்டுங்கிறார். பிரதோஷ காலங்கிறது மாலை 4:30 மணியிலிருந்து 4:30 இருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ காலம். அப்ப அந்த 4:30 6க்குள்ள நீங்க திதியில வளர்பிறை சதுர்த்தசி திதி வரக்கூடிய அன்னைக்கு நீங்க வழிபடலாம். சுவாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பகல் வழிபடலாம். இதையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செவ்வாய் தோஷனுடைய பரிகாரங்கள் விலகும். இப்படி லட்சுமி நரசிம்மரை வழிபடுறதுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நவக்கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காயத்ரி மந்திரம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதையாவது கொஞ்சம் நம்ம சொல்லி பழகணும். இப்ப செவ்வாய் பகவானுக்கு என்ன இருக்கு? ஓம் வீர துவஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயா. பௌம அப்படின்னா செவ்வாய் பகவானை குறிக்கிறது. அப்ப இந்த மாதிரி காயத்ரி மந்திரங்களே ஓரளவுக்காவது நம்ம சொல்லி பழகணும். ஒரு கடவுளை வணங்குறப்ப அவருடைய இப்ப செவ்வாயினுடைய அதிதேவதை முருகனுடைய வழிபாடு பண்றது, நரசிம்மர் வழிபாடு, இது எல்லாம் நீங்க நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு செவ்வாய் தோஷனுடைய இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வர்றப்ப ஊழ்வினை தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தன தானியம் கிடைக்கும், தன லாபம் கிடைக்கும், வண்டி வாகன யோகங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு இதை நம்ம செய்யறப்ப இந்த முறையில நீங்க வழிபாடு பண்றப்ப நமக்கு தோஷங்களும் நீங்கிரும். தோஷங்கள் நீங்கினாவே நமக்கு வர வேண்டிய எல்லா சுகங்களும் நமக்கு வந்துடும். முயற்சி செய்து பாருங்க, வெற்றி அடைங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்.